ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சட்னி வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே 12 வகையான சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார் வரும். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். வாணலியில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம இதை வேற ஒரு பவுலில் எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம அதே வாணலியில் இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 வரமிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதில் நம்ம 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/4 கப் தேங்காயை சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வதக்கி வச்சுருந்த பிரண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரண்டை சட்னி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இதில் நம்ம 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் அளவுக்கு பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புளியை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு சட்னி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இட்லி தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 50 கிராம் இஞ்சியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் ஒரு தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு சின்ன பீஸ் புளியும் கொஞ்சமாக வெல்லத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம இதை தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை இலை, 2ஐயும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதை நம்ம சட்னியில் எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், டேஸ்டான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு.
இந்த சட்னி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம கொள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் கொள்ளு சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெயும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கொள்ளு வந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 1 வரமிளகா, 6 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் 1 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம 1 டீஸ்பூன் உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த கொள்ளை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கொள்ளு சட்னியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொள்ளு சட்னியை வந்து நம்ம தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்ததான் நம்ம பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 வரமிளகா, 4 பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் 1 தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இதில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த பருப்பு சட்னி பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம எள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1/4 கப் எள்ளை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுருங்க. எள்ளில் ஏதாவது தூசு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வாணலியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 30 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வரமிளகாயையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1/4 கப் தேங்காயை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக புளியை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதையும் நம்ம நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட எள்ளு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த எள்ளு சட்னியும் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் 2 வரமிளகாய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம 6 தக்காளியை சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி சட்னிக்கு கொத்தமல்லி இலை சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டு புளியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சட்னியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு இதில் எடுத்து போட்டிருக்கேன்.
இந்த எல்லா சட்னியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். நன்றி.